ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் டிவி வாங்குவதற்கே சிரமப்பட்ட ஒரு சிறுவன் இன்று உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான கூகுளுக்கு சிஇஓ அதிகாரியாக இருக்கிறார் என்றால் அது கற்பனை இல்லை. அது சுந்தர் பிச்சையின் வாழ்க்கை கதை. 1972 சென்னையில் பிறந்த பிச்சை சுந்தர்ராஜன் சாதாரண வசதிகளுடன் கூடிய குடும்பத்தில் வளர்ந்து குறைவுகளை தடையாக அல்ல படிப்பை ஆயுதமாக மாற்றிக்கொண்டார். ஐஐடி கார்பூரில் உலோகவியல் பொறியியலில் தங்கப்பதக்கம் பெற்ற அவர் அதன் பின்னர் அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் வார்டன் பிசினஸ் பள்ளியில் MBAவும் முடித்தார். 2004 கூகுள் நிறுவனத்தில் சேர்ந்த சுந்தர் பிச்சை ஆரம்பத்தில் சிறிய திட்டங்களில் பணியாற்றி பின்னர் கூகுள் குரோம் உலாவிய வழிநடத்தி அதனை உலகின் நம்பர் 1 ப்ரௌசராக மாற்றினார். அதுவே அவருடைய தலைமை திறனுக்கு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. வெளிப்படையான புகழ்ச்சியை விரும்பாத அமைதியான தலைமையுடன் செயல்படும் இவர் குரோம், ஆண்ட்ராய்டு, ஜிமெயில், கூகுள் டிரைவ், செயற்கை நுண்ணறிவு போன்ற முக்கிய திட்டங்களில் நீண்டகால பார்வையுடன் முடிவுகள் எடுத்ததால் 2015 கூகுளின் CEO ஆகவும் 2019 ஆல்பர்ட் நிறுவனத்தின் CEO ஆகவும் உயர்ந்தார். இன்று உலக தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இடத்தில் நிற்கும் இந்த மனிதன் ஒரு காலத்தில் சென்னையின் பேருந்துகளில் பயணம் செய்த அதே சிறுவன்தான். திறமை, தொடர்ச்சியான முயற்சி, பணிவு ஆகியவை சேர்ந்தால் எந்த உயரமும் அடையலாம் என்பதற்கான உயிருள்ள உதாரணம் இவர். இவரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் தொடக்கம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் உங்கள் கனவு தெளிவாக இருந்தால் உலகமே உங்களை தேடி வரும். சுந்தர் பிச்சை அதற்கு வாழும் சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்லேயும் சிஇஓன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் கனவுகளையும் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் எத்தனை பேருக்கு இவர் இன்ஸ்பிரேஷன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.